வந்து இந்த பிஎஸ்எஸ் நிதி லிமிட்டெடில் கிட்டத்தட்ட 8.5 லட்சத்துக்கிட்ட சிறு சிறு அமௌண்ட்டாக சேர்த்து நான் வந்து 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்எஸ் நிதியில். நல்லா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துன்னு தான் இருந்தேன். பிஎஸ்எஸ் நிதியில் நான் ஒரு பங்குதாரராக இருக்கிறேன். என்னுடைய பணம் வந்து 11 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன். நான் என்னுடைய பேர் எம்பி சண்முக சுந்தரம். நான் பிஎஸ்எஸ் நிதியினுடைய பாதிக்கப்பட்ட வைப்பாளர் சங்கத்தின் பிரதிநிதி. இங்கே இன்றைக்கு 3வது ஆண்டு நிறைவு குழுவினுடைய மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நான் உங்களுக்கு என்னுடைய என்ட்ரியை கொடுக்குறேன். நான் வந்து 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்எஸ் நிதியில். நல்லா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு போய் அதில் எடுத்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு. ஒன்றும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அவங்க கொடுத்தது 8% தான். அந்த 8% தான் இன்வெஸ்ட் பண்ணேன் நான். பட் 1921 அது படிப்படியாக கொரோனா வந்ததுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி வந்து படிப்படியாக குறைஞ்சி இன்வெஸ்டருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க முடியல, பணமும் திருப்பி கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்ததுனால எல்லோரும் பாதிக்கப்பட்டு எல்லாருமே வந்து அந்த நிதியை மூடிட்டாங்க. மூடியதுக்கப்புறம் யூஓடபிள்யூ கிட்டே போனோம். அவருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சப்மிட் பண்ணோம். கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்கோம். அந்த யூஓடபிள்யூலேருந்து சார்ஜ் ஷீட் இன்னைய வரைக்கும் 5 ஆண்டு காலம் கிட்ட ஆகுது. இது வரைக்கும் அவன் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணாமல் யூஓடபிள்யூ வச்சுருக்காரு. அதனால் பாதிக்கப்பட்டிருக்க எங்களுக்கு இந்த புது கவர்மெண்ட் வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிஎஸ்எஸ் நிதியில் நான் ஒரு பங்குதாரராக இருக்கிறேன். என்னுடைய பணம் வந்து 11 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன். நான் 3 வருடங்கள் ஆகுது. எல்லா இடத்துலையும் போயிருக்கு. இஓடபிள்யூன்னா அங்கே போன்றாங்க, இங்கே போன்றாங்க. இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. என்ன மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து வயசானவங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முதல் கொண்டு, எஜுகேஷன் முதல் கொண்டு எல்லாத்தையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம். கடந்த கவர்மெண்ட் தான் ஒன்றும் பண்ணலை. இந்த கவர்மெண்ட்டாவது ஏதாவது பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எங்களோட வக்கீல் இருக்கார், அவர் லா பிரகாரம் பண்ணுவார். பட் எங்களுக்கு இதில் விடிவு காலம் இன்னும் வருடங்கள் போயின்னு இருக்குது. எங்களுடைய வயதும் ஏறின்னு இருக்குது. நாங்களாம் ஒரு சீனியர் சிட்டிசன். எங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே அஃபெக்ட் இருக்காங்க, நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வுக்கான முதல்வர் பார்வைக்கு இது கண்டிப்பாக போக வேணும். அதுதான் என்னுடைய ஆசை. இது வந்து 13 லட்சத்துக்கு நான் போட்டிருக்கேன். இந்த அமௌண்ட்டு எனக்கு இது கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷம் பெனிஃபிட் ஃபண்டில் போட்டிருக்கேன் சார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சு இப்போ நான் வந்து அசோக் லைலாண்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் இந்த பணத்தை வந்து நான் எவ்வளோ சிறு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் எடுத்தும்போது இந்த ஃபண்டில் போட்டு நான் இது பண்ணேன். இது ஒரு 150 வருஷத்துக்கு ஃபண்டு. இதில் வந்து போட்டு சரி இதில் வந்து இதாச்சுன்னா நம்ம வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம், நம்மளுடைய காலத்தையும் தள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு பென்ஷனும் ரொம்ப கம்மியாக இருந்தது தான். நான் வாங்குறது 6000 ரூபா தான் பென்ஷனு. அது மாதிரி டைமில் நான் ஒன்றுமே எனக்கு இது இல்லாத சரி இதில் போட்டோம்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டு நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருந்தும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கையிலுமே கட்டி போட்ட மாதிரி இருக்குது. இதை வந்து அரசாங்கமோ இல்லை மற்றவர்களோ இதை வாங்கி கொடுத்தாங்கன்னா இது ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன். இது ரொம்ப நன்றியாக இருக்கும். என் பேர் சுந்தரம், பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சு என்னுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நான் வந்து இந்த பிஎஸ்எஸ் நிதி லிமிட்டெடில் கிட்டத்தட்ட 8.5 லட்சத்துக்கிட்ட சிறு சிறு அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு போட்டிருக்கிறேன். அது ஒரு 2.5 வருஷமாக எனக்கு எதுவுமே அமௌண்ட் வரல. அது என்ன பண்ணாங்க, அவங்க ரெனியூ போடுன்னு சொல்லிட்டு ரெனியூ போட்டு ஷேர்ஸும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஷேர்ஸை போட்டு விட்டாங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன். 1.5 வருஷம் ஆகுது பைபாஸ் சர்ஜரி. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுனால என் பசங்கள்லாம் எதுவும் ஆதரவற்று இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேலை பார்த்துங்க. அதனால் என் பணம் எனக்கு மீட்டு சீக்கிரமாக கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணணும். வணக்கம் சார். நாங்கள் இந்த சிட் ஃபண்டு ரொம்ப காலத்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இதை போட்டாங்க. சரி அம்மா வீட்லேருந்து வந்துச்சே பைசான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 15 லட்சம் தான் சார் எங்களுக்கு வந்த பங்கு. அதை போட்டு சரி நம்ம போகிற காலம் பண்ணிடலான்னு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரும் இறந்துட்டார், என் பையனும் இறந்துட்டான். இன்னும் நம்ம என்னத்துக்கு தான் இருக்குது புரியல. இப்படி ஏமாத்துறாங்களே சார். வட்டி ஒழுங்காக தான் கொடுத்துருந்தாங்க. 1 வருஷம் தான் சார் வட்டியை ஒழுங்காக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து போய் சுத்தமாக மூடிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? போ வயசு தான் ஆகுது தவிர 70 வயசு ஆகுது சார். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவோம்? பையனும் இல்லை, ஹஸ்பண்டும் இல்லை, யாருமே இல்லாமல் அந்த பைசா வந்தால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டே காலம் தள்ளலான்னு நினச்சேன்.
எனக்கு அந்த காலமும் சரியில்லை சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், கொஞ்சம் முடிவு பண்ணுங்க சார். என்னோட அம்மா ஸ்கூல் டீச்சர். அவங்க ரிட்டையர் ஆன பணம், பூர்வீக சொத்து, அவங்க தாயார் வழியாக வந்த சொத்து, மொத்த பணமும் ஒரு 25 லட்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த பிஎஸ்எஸ் நிதியில் முதலீடு பண்ணாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸாக கிடைக்கும்னு நினச்சி அவங்க முதலீடு பண்ண பணம் அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பயன்படலை. அது அவங்க திவால் பண்ணிட்டாங்க. அவங்களோட அறிமுகம் வந்து ஏமா ஆசிரியர் என்றதுனால அவங்க ஸ்டாஃப் ரூமில் பேசிக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி வந்து இது ஒரு சிறந்த நிறுவனம், ரொம்ப வருஷமாக இருக்குது, நம்பி போடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால அந்த நம்பிக்கையின் பேரில் போய் போட்டாங்க. ஆனால் அது வந்து திடீர்னு திவால் ஆனதுனால அந்த மன உளைச்சலில் அவங்களுக்கு ரொம்ப நாள் தூக்கமின்மை, பல உடல் உபாதைகள் கொண்டு வரப்பட்டது. அது அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல், தீராத மன உளைச்சலையும் ஒரு உடல் பிரச்சனைகளையும் உண்டாக்கியது. அதனால் அவங்க இன்றைக்கி வந்து இங்கே தீர்வு கிடைக்கும்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த 25 லட்சம் எங்களுக்கு திரும்பி கிடச்சிதுன்னா, பட் அசல் கிடச்சிதுனாவே போதுன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுனால என்ன நடக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிய வரும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். இந்த பணம் எங்களுக்கு முதலீடு மொத்தமாக கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் தேவைகளுக்கே வெளியே கடன் வாங்குகிற நிலைமைக்கு உள்ளாயிட்டதுனால அந்த கடன் அடைக்கிறதுக்காவது இந்த பணம், அவங்க உழைச்சி சம்பாரித்த பணம் உங்களுக்கு முழுசாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் நம்புகிறோம். நன்றி. நான் வந்து தயானந்தம். இந்த சந்தாத சங்க நிதி பாதிக்கப்பட்ட வைப்பாளர் பொதுநல சங்கத்தில் ஒரு பொருசாக்கும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். நான் என்னுடைய ரிட்டையர்டான பணம், கிராட்டுவிட்டி, பென்ஷன் எல்லாம் இது வந்து கிட்டத்தட்ட 144 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் நான் போட்டேன். ஆனால் இந்த ஆளுங்க வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க. இந்த கொரோனாவுக்கு முன்னால் ஒன்று நடந்தது, கொரோனாவுக்கு முன்னால் சுத்தமாக நடந்தது. இப்போ இதெல்லாம் கோர்ட் கேஸில் நடக்குது. இப்போ எப்போ எங்களுக்கு பணம் வரும், எப்போ நான் இந்த விமர்சனம்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கம் கிடையாது, ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது. அதாவது பார்க்குறதுக்கு தான் வெள்ளையஞ்சல்லியமாக இருக்குன்னு தவிர ஆனால் கையில் காசு இல்லை. ஒரு பொங்கல்னு வந்தால் வாங்கி கொடுக்க முடியல பசங்களுக்கு, தீபாவளிக்கும் பண்ண முடியல. திடீர்னு பசங்களுக்கு யாராவது நகை நட்டு போடணுன்னா இந்த காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்சம் வச்சா தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதுவும் எங்களால் செய்ய முடியல. இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். இது எவ்வளோ அமௌண்ட்னா, எங்கள் சங்கத்தில் மொத்தம் 710 பேர் அங்கத்தினராக இருக்கிறாங்க. இது இல்லாமல் வெளியே வேறு தனியாக இருக்கிறாங்க. அவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணல. ஸோ இவங்க EOW கொடுத்த ஃபிகர் எவ்வளோன்னா 1063 பேர். EOW என்ன சொல்லியிருக்காங்கன்னா 130 கோடி இருந்ததாகவும், அந்த 130ல் வைப்பாளருக்கு கொடுக்க வேண்டியது 61 கோடி, பாக்கி வந்து 64 கோடி இன்னும் இருக்குது, அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த 3 டைரக்டரும் வெளியே வந்தாங்க. ஆனால் உண்மையை போய் பார்த்தா 130 கோடி இல்லை, ஒன்றும் கிடையாது. இதில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அது விஷயமாக தான் இந்த மீட்டிங்காக நடந்தது. ஒவ்வொருத்தரும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ பணம் போட்டிருக்கோம் அப்படின்னு. இதை வந்து இவங்க இந்த டைரக்டரை பிடிச்சி சார்ஜ் ஷீட் போட்டு அவங்கள உள்ளே வச்சா தான் இது வெளியே வரும். ரெண்டாவது, அவங்க பண்ணது வந்து ஆடிட் எல்லாம் ரொம்ப தப்பாக பண்ணியிருக்கிறாங்க.
அந்த ஆடிட்டெல்லாம் மறுபடியும் செக் பண்ணோம்னா நம்மளுக்கு விமோச்சனம் டெஃபினட்டாக இருக்குது. என் பேர் மோகன். நான் வில்லிவாக்கத்தை சேர்ந்தவன். நான் கடந்த கொரோனாக்கு அப்புறம் 2023க்கு அப்புறம் என்னுடைய ரிட்டையர்டான பணத்தில், என்னுடைய சேமிப்பு பணத்தில் சுமார் 7 லட்சம் வந்து பரசேவாக்கத்தில் இயங்கி கொண்டு இருக்கிற பிஎஸ்எஸ் என்று சொல்லுகிற சாதாரண சந்தம் என்ற நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தேன். 8% எனக்கு வட்டி கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஒரு 6 மாதம் எனக்கு வட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வட்டி கொடுக்காம இழுத்துவாங்க. இழுக்கிற பட்சத்தில் அப்போ தான் ஒரு விஷயமா கேள்விப்பட்டோம், அந்த நிதி நிறுவனம் நெருக்கடியில் இருக்குதுன்னு. நெருக்கடி என்னென்னா, வரவங்கிட்ட எல்லாம் டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு மற்றும் பலர் பேர்கிட்ட வந்து பிணைத்தொகை வர வாங்கிக்கிறாங்க. அடமானம் என்ற பேரில் அவங்களுடைய சொத்துக்களை வாங்கி அது மேலே வர வட்டிக்கு காசு கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து சிக்கல் ஏற்பட்டு சரியான ஆடிட் இல்லாமல் அதில் வந்து அந்த நிர்வாகிகள் செய்த குளறுபடியால் இப்போ வந்து எங்களுடைய பணம் வந்து வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம கடந்த 5 வருஷமாக நாங்கள் கோர்ட்டு படின்னு ஏறி நிற்கிறோம். இது சம்பந்தமாக EOWயில் நாங்கள் புகார் மனுத்தை அளித்து 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. தோன்னு சொல்கிறாங்க. EOWயில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, சார்ஜிங்கில் கூப்பிடுவோம், சார்ஜ் ஷீட்டு வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டோன்னே சார்ஜ் நாங்கள் 100 பேர் சாட்சிகளை சேர்த்து எங்களை இது பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு கூப்பிடுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. என்ன ரீசன் கேட்டால் நாங்கள் பண்ணுறோம் போகிறோம்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு சார்ஜ் ஷீட்டு EOWயில் துரிதமாக இந்த ஆட்சியில் துரிதமாக செயல்பட்டு இந்த சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ண சொல்லி தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பணம் வந்து எங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும். வயதானவர்கள் இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்லது வந்து EOW வந்து கூடிய செய்தியில் இதை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எங்கள் பணம் திருப்பி கிடைக்க முடியும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அப்பா 80 வருஷமாக இருக்காருப்பா. அதில் அவங்க அப்புறம் எங்கள் அம்மா வந்து எல்லோரும் போட்டிருந்தாங்க. இதில் நாங்கள் ஒருத்தர் தான் இதில் இருக்கோம். அங்கே 6 பேர் இப்போ நான் ஒருத்தி தான் இதில் மாட்டியிருக்கேன். இது வந்து இப்போ வந்து 17 வருஷம் ஆகுதுப்பா. அந்த 1 லட்ச ரூபா போட்டு ஒரு இது விற்றாங்க. அதில் அப்பா ஆளுக்கு 1 லட்சம் போட்டாங்க. அப்பா இல்லை அப்போ. அதுக்கப்புறம் அது வட்டி வந்து இப்போது 4 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வரணும், ஒரு 10 ரூபா 20 ரூபா. அது வந்து இவ்வளோ நாள் இழுத்தடிக்கிறாங்கப்பா. ஃபார்ம் கொடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. இது நாளைக்கு வாங்க, இன்றைக்கி வாங்க, 2 மாதத்தில் வாங்க, அதை வரேன்னு அந்த மோகன் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரே போய் வாயெல்லாம் போய் சிரிச்சுக்கிட்டே பேசி ஒரு வழி பண்ணி அந்த வெங்கட்ராமன் 3 பேர் சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் கூட கொடுக்கல எதுவும்.